இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கேப்டன் மில்லர் படத்தோட விமர்சனம் தான். இப்போது இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த படத்தோட கதைக்களமே 1930 நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ஸோ அந்த நேரத்தில் ஆங்கில இராணுவத்தில் சேர்ற நம்ம ஹீரோ அதற்கப்புறம் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்து அவர் எப்படி தன்னை மாற்றிக்கிறாரு, எப்படி ஒரு புரட்சியாளனாக மாறி அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா நிச்சயமாக சொல்லலாம் தனுஷ் தான். படத்தில் 3 கெட்டப்பில் நடிச்சுக்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். மனுஷன் நடிப்பில் நம்ம ஏற்கனவே வர ஆடுகளத்தில் பார்த்துருக்கோம், அசுரனில் பார்த்துருக்கோம், வட சென்னை, ஏன் கர்ணனில் கூட வித்தியாச நடிப்பில் பார்த்துட்டோம். ஆனால் இந்த படத்தில் அது எல்லாத்தையும் விட பல மடங்கு வேறு லெவலுக்கு போயிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் படத்தில் கதை இருந்துக்கோ இல்லையோ, திரைக்கதை இருக்கோ இல்லையோ, தனுஷ் மட்டும் படத்தில் நடிச்சே இருந்தால் அது 2.5 மணி நேரம் கிடையாது, 5 மணி நேரம் கூட பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காரு. படத்தில் அவர் கோவப்படுற சீன்ஸ் எல்லாம் வேறு லெவல் மாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோவப்படும் போதெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணுவார். அப்போது தியேட்டரே கூஸ்பம்ஸோட உச்சத்துக்கு போகுது. மனுஷன் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு லாபமாக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே செயற்கைத்தனம் கிடையாது. அடித்து சொல்லலாம் இந்த படத்தின் மூலம் தனுஷுக்கு 3வது தேசிய விருது உறுதி அப்படின்னு. ஸோ தனுஷுக்கு அப்புறம் நம்மளை ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சர்ப்ரைஸான ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் பிரியங்கா அருள்மோகன் தான். ஸோ அவங்கள இதுக்கு மாதிரி டாக்டர் டான் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்னொன்று, தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் எவ்வளோ பெரிய மேன்மையான கதாபாத்திரங்கிறத தெரிஞ்சு அந்த ஒரு மெச்சூர்டாக நடிச்சுக்காங்க. இன்னும் பார்க்கும்போது அவங்கள படம் முழுக்க பார்க்கும்போது எனக்கு தேவர் மகளில் ரேவதி கேரக்டர் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த ரேவதி கேரக்டர் ஆக்ரோஷமானா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இந்த பிரியங்கா மோகனோட கேரக்டரை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். அதிதி பாலன் சர்ப்ரைஸான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. அருவி படத்தை வந்தவங்க ஜெயபிரகாஷ், போஸ் வெங்கட், நந்தா வினோத், காளி வெங்கட், பாலசரவணன், அப்புறம் நிவேதா சதீஷ், அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரு. அப்புறம் இளங்கோ குமரவேல், விஜய் சந்திரசேகர், அவங்க எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டரை உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நமக்கு மிக முக்கியமாக சர்ப்ரைஸாக 2 கேரக்டர் அப்படின்னா, ஜான் கொக்கைனோட ரோல் வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம சிவானா ரோல். ஸோ அவர் என்ட்ரி ஆகும்போதே எல்லாரும் ஜெயிலரில் எப்படி ஒரு கூஸ்பம்ஸோட உச்சத்துக்கு போனாங்களோ அது படம் முழுக்க, அதாவது அவர் வர காட்சிகள் முழுக்க அது இருக்குது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. சந்தீப் கிஷன் அவரை பற்றி சொல்லியாகணும். ஏன்னா அவர் தெலுங்கில் ஒரு பெரிய ஹீரோ. அவர் தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து தனக்கு இந்த மீட்ரு தான், இதுக்கு மேலே போகக்கூடாது, மீதியெல்லாம் தனுஷாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே வேறு எந்த ஹீரோவும் இந்த கேரக்டரை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆணித்தரமான ஒரு கேரக்டரை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டார் சந்தீப் கிஷன். படத்தில் மிக முக்கியமான இன்னொரு பலம் அருண் மாதேஸ்வரனோட திரைக்கதையும் மேக்கிங்கும். ஏன்னா திரைக்கதையும் மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன ஒரு ஜெர்க்கு அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க வெறும் வயலன்ஸை நம்பி மட்டுமே அருண் மாதேஸ்வரன் எடுத்துருப்பாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் மனுஷன் படத்தில் நாம் பேச வேண்டிய கதையை, அதாவது கதைக்களம் 1930-40 காலகட்டம், ஆனால் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையோட வீரியத்தை அதில் காட்டிக்காரு. படத்தில் எவ்வளோ வயலன்ஸ் இருக்கோ அவ்வளோ எமோஷனல் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லியாகணும். ஸோ அதனால தான் சொன்னேன், அவருடைய திரைக்கதையும் மேக்கிங்கும் ஈக்குவலாகவே இருக்குது. இப்போ மேக்கிங்க்கு மிகப்பெரிய கை கொடுத்தது யாருன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் சித்தார்த்தா நுனி அப்படிங்கிறது தான். மனுஷன் உண்மையாலுமே கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். மேட் மேக்ஸ் ஃபியூரி படம் பார்க்கும் போதெல்லாம் தமிழில் இப்படிப்பட்ட ஒரு படம்லாம் வராதோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்தை இந்த படத்தை தீர்த்துருக்காங்க. ஏன்னா படம் முழுக்க பகல் காட்சிகள்லேயே ஒரு பாம்பிளாஸு, அதுவும் பொட்டல் காட்டில் நடக்கிற சண்டை காட்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியா இப்படி உழைச்சிருக்கானுங்க. இந்த வெயிலில் படம் முழுக்க இந்த பாம்பிளாஸு, கன் ஃபயர் ஷூட்டு எல்லாமே கடுமையான உழைப்பு. யாராவது ஒரு டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சுணக்கம் காட்டியிருந்தால் கூட இந்த அவுட்புட் வந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சித்தார்த் நுனியோட அந்த வேறு லெவல் சினிமாட்டோகிராஃபியும் ஆடல் ராமலிங்கம் சொல்லவே தேவையில்லை. மனுஷன் அப்படி உழைச்சிருக்காங்க.
அதே மாதிரி இன்னொருத்தர் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான். மனுஷன் பிஜிஎம்மில் அசத்தியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் தனுஷ் படத்துக்குனா மட்டும் இன்னும் வேறு லெவலில் எஃபோர்ட் போட்டு பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்குது. ஏன்னா 1000ல் ஒருவனில் என்ன இம்பேக்ட் கொடுத்தாரோ அதே இம்பேக்டை இந்த படத்துலையும் கொடுத்துக்கன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஓவராக சொல்கிற மாதிரி இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்னுடைய கணிப்பு சரினா இந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது தனுஷுக்கும், சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது சித்தார்த்தா நுனிக்கும், சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது நம்ம ஜிவி பிரகாஷுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க தாறுமாறு ரகலை. செகண்ட் ஹாஃப் எமோஷனல் கொஞ்சம் வயலன்ஸும் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் படத்தை எந்த விதத்திலும் பாதிக்கலை. ஸோ தாராளமாக கேப்டன் மில்லர் படத்தை உங்கள் குடும்பத்தோடு போய் தியேட்டரில் பாருங்கள், பார்த்து ரசிங்க.